வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆயிலே இல்லாமல் சன்னா மசாலா செய்யலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகமும் சோம்பும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பெரிய தக்காளியை நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்துலேயுமே கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தண்ணி எல்லாம் சொன்னதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், அதில் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா கல்லுப்பும் கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கொண்டக்கடலை போடுறது திக்னஸ்க்காக நம்ம கொண்டு வரதுக்காக. இப்போ அதே பேன்லேயே அந்த அரைச்ச விழுது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம கலந்துக்கிறோம். இப்போ நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு வெந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பபுள் வர வேகுது. இப்போ கரம் மசாலா லாஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்தியோடையும் சாதத்தோடலாமும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.